கண்டிப்பாக பவித்ரா. அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை செய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக நேற்று காலை 10 மணிக்கு தொடங்கிய மழையானது இரவு நேரங்களில் வெளுத்து வாங்கி வருகிறது. தற்போது வரை கனமழையானது கொட்டிக்கிட்டு வருகிறது. நகரப்புறங்கள் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. அதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்று பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். காலை பொழுதில் அன்றாட அடிப்படை தேவைகளான பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் மட்டுமே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலையேறியது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 96.2 சென்டிமீட்டர் மழையானது மாவட்டம் முழுவதும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டி பகுதியில் 13.1 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி பகுதியில் 15.9 சென்டிமீட்டர் மழையும், திருக்கோளை பகுதியில் 11.5 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாயிறு பகுதியில் 10.4 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்ய பகுதியில் 11.5 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரை பகுதியில் 17.2 சென்டிமீட்டர் மழையும் கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் இந்த மழைப்பொழிவானது நீடித்துள்ளது. குறிப்பாக கடற்கரை ஓரமான நாகை, கோடியக்கரை, வேளாங்கண்ணி பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் சராசரியாக 13.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் கடல் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக புயல் சின்னம் இன்று உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கக்கடலிலிருந்து கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றமாக காணப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகின்றது. அதேபோல் நாகப்பட்டினத்தில் காலை முதல் பலத்த காற்றும் கடல் சீற்றமாகவும் காணப்பட்டு வருகிறது. இதனால் கடல் அலைகள் ஆக்ரோஷ சீற்றம் எழுந்து வருகிறது. எனவே மீன்வளத்துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கடந்த ஒரு வாரமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் உள்ள விசை மற்றும் ஃபைபர் படகுகளை கரையோரங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர்.